விக்கிரகாராதனை, சிலை வழிபாடு, அதை ஏன் பண்ணக்கூடாது, அதை செய்யறது மூலமா என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் உண்மையாவே எப்படி இருக்கிறார், அவருடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். கடவுள் ஆவியா இருக்கிறாரு. ஆவியா இருக்கிறவருக்கு எந்த ஒரு ரூபமோ வடிவமோ கிடையாது. அவருக்குள்ள இருக்கிற நீதி, பரிசுத்தம், உண்மை நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கும். இப்பேற்பட்ட கடவுளை இயேசுவை தவிர்த்து ஒருத்தரும் பார்த்தது இல்ல. இப்பேற்பட்ட தேவனோட நம்மளோட நீதி, உண்மை, பரிசுத்தத்தை எல்லாம் கம்பேர் பண்ணோம்னா அது கசக்கி போட்ட அழுக்கு துணிக்கு சமம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் உயிரோட இருக்கிறாரு. நம்ம எப்படி நடமாடிட்டு பேசிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவராலே செய்ய முடியும். இப்ப ஏன் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது அப்படிங்கிற பதிலுக்கு வரேன். ஒரு சிம்பிள் லாஜிக்ங்க. என்கிட்ட நீங்க பேசணும்னா ஒண்ணு டைரக்டா என்கிட்ட வந்து பேசணும். ஏன்னா நான் உயிரோட இருந்துட்டு இருக்கிறேன். போன் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் மூலமாவோ, அல்லது இமெயில் மூலமாவோ, போஸ்ட் கார்டு மூலமாவோ நீங்க என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். அல்லது எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க மூலமாகவோ, தெரிஞ்சவங்க மூலமாகவோ எனக்கு தொடர்பு கொள்ளலாம். என் மனைவி, அம்மா, அப்பா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மூலமா. என் போட்டோ வச்சுட்டு அது முன்னாடி போய் நின்று பேசிட்டு இருந்தா எனக்கு என்ன கேட்கும்? என்னால என்ன பண்ண முடியும்? எங்கும் நிறைந்தவராய் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கு, ஆம்னி பிரசன்டா இருக்கிறதுக்கு நீங்க என்ன கடவுளா அப்படின்னு என்ன பார்த்து நீங்க கேட்கலாம். 100க்கு 100 உண்மை. நான் சாதாரணமான மனுஷன். ஆனா கர்த்தர் பயங்கரமான நீதியும் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தையின்படி அவர் நிற்பாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் மாற மாட்டார். கர்த்தர் தெளிவா பேசிட்டு இருக்காரு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இயேசு என்ன சொல்லிட்டாரு? தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறவர் இன்ன வரைக்கும் எப்படிதான் இருந்துட்டு இருக்கிறாரு? ஆவியா தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய உண்மை என்ன? அப்போ ஆவியா இருக்கிறதா அவருடைய உண்மை. அந்த உண்மையை விட்டு அவர் விலக மாட்டாரு. இந்த தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அந்த கதைலாம் இங்க இல்ல. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் இருப்பார். அப்ப நம்மளும் ஆவியோடும் உண்மையோடு தான் தொழுது கொள்ளணுமே தவிர என்னத்தையாவது ஒண்ணு உண்டு பண்ணோம்னா அது அவர் அல்ல. ஏன்னா அது உண்மையே இல்ல, அது பொய். அப்ப பொய்க்குள்ள யாரு இருப்பா? பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. அப்ப நீங்க யார வணங்குறீங்க? அவனதான் வணங்குறீங்க. மணந்திருப்புங்க. நீங்க சொன்னீங்கல்ல டைரக்டா ரீச் பண்ணணும், இல்லாட்டி உறவினர்கள் மூலமா ரீச் பண்ணலான்னு. அதன்படிதான் நாங்க வந்துட்டு மேரியவும் புனிதர்கள் மூலமா நாங்க ரீச் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்வீங்களானால், யூத குலத்துக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், ஏனோக்கும் எலியாவும் பரலோகத்துல இருக்கிறாங்கன்னு. எந்த இடத்துலயுமே பைபிள்ல யூத குலத்தின் மக்கள் ஏனோக்கே எனக்காக வேண்டிக் கொள்ளும், எலியாவை எனக்காக வேண்டிக் கொள்ளும்னு எங்கேயுமே சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க சாதாரண மனிதர்கள். சாதாரணமான மனிதர்களுக்கு எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய தன்மை கிடையாது. நம்ம சொல்ற ஜபத்தை அவங்களால கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த தெளிந்த புத்தி அவங்களுக்கு இருந்தது. கர்த்தருடைய உண்மை எப்படி கிரியை செய்யுது, இந்த உலகத்துல அவருடைய உண்மை எப்படி விளங்குது அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பரலோகத்துல மரியாளும் அப்போஸ்தலரும் இருக்கிறாங்கன்னா அவங்க உயிரோட இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எங்கும் நிறைந்த தன்மை கிடையாது. அவங்க சாதாரண மனிதர்கள். அவங்களுக்குன்னு எந்த ஒரு வல்லமையும் கிடையாது. நீங்க இங்க என்னத்தையோ ஒண்ணு உருவாக்கிட்டு இதுதான் மரியாள், இதுதான் பவுல், இதுதான் ஜான் அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால் அது பொய்யா ஆகுது. அப்ப பொய்க்குள்ள யார் இருப்பா? பொய்க்கு பிதா தான் இருப்பான். அவனை வணங்கிட்டு நீங்க பரலோகம் போவீங்களா? கனவு காணிட்டு இருக்காதீங்க.